ஓம் சரவண பவ. ஸ்கந்தா சரணம் ஐயா. முருகா குருபரனே, பக்தர்களாகிய எங்களின் உள்ளங்களில் ஒளி ஏற்றும் ஞான தீபமே. பக்தர்களே, முருகன் 48 நாள் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் அடைந்துள்ள நாள் 2வது நாள். நேற்றைய தினம் பக்தர்களாகிய நாம் உள்ளத்தை சுத்தமாக்கும் சங்கல்பத்துடன் இந்த புனித பாதையில் முதல் அடியெடுத்து வைத்தோம். இன்றைய நாள் அந்த தூய உள்ளத்தில் ஞானம் உழைக்கும் நாளே. ஆம் பக்தர்களே, இன்று முருகனை நாம் வணங்குவது ஒரு தேவனாக மட்டுமல்ல, குரு பகவானாகவே. முருகன் அறிவு சொல்லும் ஆசானாக இருக்கலாம், ஆனால் பக்தனின் மனதில் உள்ள அஞ்ஞானத்தை அகற்றும் ஒரே குரு முருகன். பழனி மலைமேல் தண்டாயுதபாணியாக நிற்கும் முருகன் மௌனத்திலேயே நமக்கு ஞானம் போதிக்கிறார். முருகன் அந்த மௌனத்தில் வார்த்தைகளைக் காட்டிலும் ஆழமான உண்மையை உணர்த்துகின்றார். பக்தர்களே, குரு என்பவர் வாழ்க்கைக்கு வழி சொல்பவர் அல்ல, வழியாகவே மாறிவிடுவார். முருகன் நம்மிடம் கேட்பது பெரும் பூஜைகள் அல்ல, பெரும் வார்த்தைகள் அல்ல. அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான்: அடக்கம், பணிவு, உள்ளத் தூய்மை. இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானம் இதுவே. நான் அறிந்தவன் என்ற அகந்தையை விட்டால் ஞானம் தானாக வந்து சேரும். முருகா, நான் எதையும் அறியவில்லை என்று தலை வணங்கும் நாளில்தான் குரு பக்தர்களாகிய நம்முள் மனதிற்குள் பேசத் தொடங்குவார். இந்த நாள் நம்முள் இருக்கும் கோபத்தையும் மெதுவாக தணிக்கச் சொல்லும் நாளே. பெருமையை இறக்கி பணிவை உயர்த்தும் நாளாக இருக்க வேண்டும். முருகன் வெளியில் இருக்கும் குரு அல்ல, பக்தர்கள் உள்ளத்தில் ஒளி ஏற்றுகின்ற குருவே ஆகும். அந்த குருவின் அருள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக மாற்றத் தொடங்கட்டும். ஸ்கந்தா குருபரா, உள்ளத்தில் ஞானம் எழச்சை என்று முருகனை பணிந்து அவரின் அருளை பெறுவோம். ஆகவே பக்தர்களே, இன்றிலிருந்து முருகனை பணிந்து அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு நலம் பெறுவோம். முருகா போற்றி. ஓம் சரவண பவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்து மேலும் இத்தகைய ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.